ஒருத்தர் இருந்தாரு. அவர் தனக்குன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. தான் மட்டும் வெறுமையா இருக்கிற மாதிரியே உணர்ந்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சது. அவர் கையில நெறைய பணம் கிடைச்சது. அத எடுத்துட்டு போய் அவரு அனுபவிக்கணும்னு நெனச்சு, அவர் ஆசைப்பட்ட அத்தன விஷயங்களையும் ஒண்ணொண்ணா வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவர் கையில இருந்த பணம் எல்லாம் கரைஞ்சு காலியாயிடுச்சு. திரும்ப அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, அவர் வாங்கி வச்சிருந்த பொருட்கள்ல பாதிக்கு மேல சேதமாயிருந்துச்சு. அவர் வாங்கின பொருட்கள அனுபவிக்காம, இன்னும் வேணும், அடுத்து அடுத்துன்னு சொல்லி அவர் தேடி போகவும், இருந்த பொருட்கள் எல்லாம் வீணாயிடுச்சு. இது மாதிரி தாங்க நம்மள்ல பலரும். நம்மள சுத்தி எத்தன விஷயங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் அனுபவிக்காம, இன்னும் வேற அப்படின்னு சொல்லி நம்ம தேடி தேடி போயி, இருக்கிறதையும் இழந்துகிட்டு நிக்கிறோம். இதனால நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கிறதும் இல்ல. உங்கள சுத்தி இருக்கிற விலைமதிப்பில்லாத விஷயங்கள தேட ஆரம்பிங்க. அதுக்காக நேரம் செலவிட ஆரம்பிங்க. நீங்க தேடுற சந்தோஷம் உங்கள தேடி வரும்.